பொள்ளாச்சி 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 என்று ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி ஊரெல்லாம் குடும்பமே தூக்கி தொட்டு தெரிந்தார்கள். எங்கள் அண்ணன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இன்றைக்கு உண்மையான குற்றவாளிகள் வெளியே கொண்டு வரப்பட்டு தண்டனை பெறப்பட்டு இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்கள். அதைத்தான் நாங்களும் இப்போது கேட்கிறோம். நீங்கள் இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி செய்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு நடந்த ஒன்று, பாதிக்கப்பட்ட பெண் இவர்தான் இத்தனை திருமணம் செய்திருக்கிறார், இத்தனை பெண்களை ஏமாற்றி இருக்கிறார் என்று அந்த பெண்ணே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஆக அவரை ஏன் கைது செய்யவில்லை? ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை? கட்சியிலிருந்து எடுத்துவிட்டால் நடவடிக்கை என்றாகிவிடுமா? ஆக கட்சியில உறுப்பினராக இருந்து கொண்டு என்ன வேண்டாலும் செய்யலாம் என்கிற அங்கீகாரம் தந்திருக்கிறீர்களா? இல்லை. ஆகவே ஒன்று, கட்சியிலிருந்து எடுக்க வேண்டும். இரண்டாவது, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும். மூன்றாவது, இந்த வழக்கிலே அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களுக்கும் சேர்த்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். இந்த 3 கோரிக்கையை முன்வைத்துத்தான் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறோம். இன்னும் இவர்கள் சரியாக திருந்தி காவல்துறையை கையிலே எடுத்துக் கொண்டு குற்றச் செயல்களுக்கு ஈடுபட்டு போவார்களேயானால் அந்த எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே தெளிவாக சொன்னதைப் போல போராட்டங்கள் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய அனுமதியை பெற்று, அண்ணன் எடப்பாடியாரின் அனுமதியை பெற்று பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு போராட்டங்கள் தொடரும் என்பதை நான் தெரிவிக்கிறேன்.